ஊற்றுங்கண்ணா. இதில் எடுத்தோம்னா தண்ணி அதிகமாக போகுங்க. அந்த டப்பாவில் தான் எடுக்கணும். ஆமாம், இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா 1.25 லிட்டரு உங்களுக்கு கொஞ்சம் இதாக போயிடும். 1.25 லிட்டர் மேலே வருது இல்லை, கணக்கு பண்ண முடியாதுங்க. எத்தனை முறை ஆச்சுங்கண்ணா? 1 2 3 4 5 6 7 8 ஊற்றியாச்சு. அதோட அதுக்கு ஊற்றிட்டே நெல் 9க்கு வரும். சரி, இப்போ ஊற்றுங்க. 9 அதை கொஞ்சம் அதை எக்ஸ்ட்ரா எடுத்துட்டோம்ல. ஆமாம், ஒரு 4 மார்க் சேர்த்து. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஈஸ்வரமூர்த்தி. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, கோவை மாவட்டம் புளிமத்துப்பாளையம் கிராமத்துலேருந்து பேசிட்டு இருக்கிறோம். இந்த விவசாயி பார்த்தா மிஸ்டர் சுந்தர்ராஜ் விவசாயிங்க. ஸோ எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர். ஸோ இவருக்கு வந்து நம்ம வெஸ்டேஜ் உரங்களை பற்றி எடுத்து சொல்லி இந்த வெஸ்டேஜ் உரங்களை கொடுக்கலான்னு வந்தோம். ஸோ அதை வாங்கி பயன்படுத்தி ஒரு நல்ல மகசூல் எடுத்திருக்காரு. அதை பற்றி உங்களுக்கு அவர் சொல்லுவார். நான் சொல்லுங்க. இந்த மாதிரி வந்து உரம், சாணி உரம், டிஏபி, பொட்டாசு, காம்ப்ளெக்ஸு போட்டு செஞ்சிட்டு இருந்தேன். இந்த உரம் கொடுத்த பிறகு ரொம்ப நல்லா இருக்குது, ரிசல்ட் நல்லா இருக்குது. ஆனால் கொடுக்க முடியும் ஒரே பேட்சில் ஒரு 700 காய் 1000 காய்க்குள்ள இருந்த மரம் இன்னைக்கு 2000 காய் விழுந்துட்டு இருக்குது. வேற ஓகே, அப்போ நீங்கள் ஏதாவது வந்து இன்னும் 200 300 மரம் இருக்குது. முதல்ல பார்த்தோம் 100 மரத்துக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்து சாம்பிள் பார்த்தோம். செகண்ட் ரவுண்டு இப்போ 200 மரத்துக்கு கொடுக்கலான்ட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் மகசூல் பரவாயில்ல. ஸோ இந்த விவசாயி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வெளியில் வாங்கிட்டு உரம் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ எங்கள் மகசூல் முன்ன பின்ன தான் வந்துட்டு இருந்துச்சு, எதிர்பார்த்த அளவுக்கு வரலன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் நம்ம வெஸ்டேஜ் உரங்களை வாங்கி கொடுத்த பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல மகசூல் வந்திருக்குது. அதாவது தேங்காய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 500-600 காய் வர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1300 காய் வர்ற மாதிரி வந்து ப்ரொடக்ஷன் 2000 காயே வந்து வெட்டி இருக்குது. 2000 காய் வந்து வெட்டி ஒரு பேட்ச் எடுத்திருக்காரு. ஸோ மகசூல் அதிகமாக எடுத்திருக்காரு, உர செலவு கம்மியாக இருக்குது. அப்போ விவசாயிகளை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு உர செலவு கம்மியாக இருக்கணும், மகசூல் அதிகமாக வரணுங்கிறதா. ஸோ அதை அண்ணா அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நீங்களுமே உங்களுடைய தென்னை, வாழை, பீட்ரூட் இந்த மாதிரி எல்லா வெள்ளாமைக்குமே நம்மளுடைய வெஸ்டேஜ் உரங்கள் இருக்குது. அப்போ வந்து உர செலவு கம்மியாகும், மகசூல் அதிகமாக இருக்கும். ஸோ எல்லாரும் வாங்கி பயன்படுத்தி, விவசாயம் வந்து நாட்டின் முதுகெலும்பு. அந்த விவசாயத்தை காப்பாற்றுறது நம்மளுடைய கடமை. அந்த கடமை காப்பாற்ற நம்மளுடைய வெஸ்டேஜ் நிறுவனம். ஸோ எல்லாரும் வாங்கி இந்த உரத்தை பயன்படுத்தி எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்மளுடைய வேண்டுகோள்.